Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, வந்து thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வருடம் யூனிஃபார்ம் உன் தோல் ஏறணுமா? அப்ப காரணத்தை சொல்லாம நீ சாதிச்சதை தான் சொல்லணும். ஓகேவா? அப்ப நீ என்னெல்லாம் சாதிக்க போற? கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு யூனிஃபார்ம்ன்றது உன் தோல் மேல ஏறி ஆகணும். அது கட்டாயம். அது வந்து ஆப்ஷனே கிடையாது, கட்டாயம். அப்படி கட்டாயமான ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய காரணங்கள் அதிகமா இருக்கு. சார் நான் எவ்வளவோ பரீட்சை மறந்துருச்சு, நான் படிச்சதே எக்ஸாமுக்கு வரல, இல்ல நான் படிச்சதை தாண்டி எக்ஸாமுக்கு வந்திருக்கிறது, இல்ல நான் படிச்சேன் ஆனா அது எக்ஸாம்ல எனக்கு போய் மறந்துருச்சு. இந்த மாதிரி காரணத்தை சொல்லிட்டு இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தா இல்ல ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா நான் வேலை வாங்கிட்டு இருப்பேன். காரணமே சொல்லாத. சாதிச்சது சொல்றவனுக்கு தான் வருங்காலத்துல இடம் இருக்கு, காரணத்தை சொல்றவனுக்கு கிடையாது. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 8 விதமான டிப்ஸ் தான் இந்த வீடியோ. ஓகேவா? சோ தேர்வின் போது உங்களுடைய நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கான 8 விதமான உளவியல் டிப்ஸ் உளவியல் வாத்தியாரே சொல்றேன். ஓகேவா? சோ உளவியல் டிப்ஸ் நான் சொல்ல போறேன். சோ முக்கியமா இந்தியாவில வந்து அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஒரு படத்துல, இந்தியாவினுடைய ஒரு தேச நோய் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறதி. இந்த மறதி இருக்கிற வரையும் தான் மனுஷன் இன்னொரு மனுஷன் கண்டிப்பா ஆட்சி பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். சோ அரசியல்ல இருக்கட்டும், 4 வருஷம் 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்றத மறந்துட்டு அந்த கடைசி 5 நாள் என்ன பண்ணாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யறோம்ல. சோ இந்தியாவினுடைய தேச நோயே இதுதான், மறதி. இந்த மறதி தான் உங்க எக்ஸாம் ஹால்லயுமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விளையாடுது. நல்லா படிச்சிருப்ப, சரி எனக்கு எக்ஸாம் போறப்ப கூட ஞாபகம் இருந்துச்சு, ஏன் எக்ஸாம்ல அந்த கொஸ்டினை பார்க்கும் போது கூட ஞாபகம் இருந்துச்சு, ஆனா ஆப்ஷன் பண்ணும்போது இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். இப்படி நான் சார் நான் மறந்துடுறேன். ஆமா, மறக்கத்தான் செய்யுது. அப்படி மறக்க கூடாதுன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்விகளோட ஒப்பிட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உளவியல் டிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சோ ஒரு சின்னதா ஒரு 8 வழிமுறைகள் சொல்றேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா எந்த ஒரு எக்ஸாமையும் என்ன பண்ணலாம், ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். அது உங்களுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸா இருந்தா குழந்தைங்களுக்கு கூட சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய யாருக்கு வேணா சொல்லுங்க, கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நிமோனிக்ஸ் பயன்பாடு. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கோ அல்லது நீ எந்த ஒரு தேர்விற்கு பயனாகிறியோ, எந்த ஒரு தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறியோ, இந்த நிமோனிக்ஸ் பயன்பாடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன சார் நிமோனிக்ஸ்? நிமோனிக்ஸ் அப்படின்னா ஒரு குறியீடுகள், ஏதாச்சும் ஒரு வழிமுறை. இப்ப நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசங்கள் இருக்கு. அதுல எதுல 30 நாள் வரும், எதுல 31 நாள் வரும்ன்றது சின்ன வயசுல ரொம்ப டவுட்டா இருந்தது. உடனே நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஹே கையை தூக்கி இப்படி வை, மேடு வந்தா 31, பள்ளம் வந்தா 30, மேடு வந்தா 31, பள்ளம் வந்தா 30, ஜூலை இங்க முடியுதா, ஜூலை இங்க மேடு முடியுதா, திருப்பி ஆகஸ்ட் இங்க தொடங்குதா, 2/31. இப்படி நமக்கு சின்ன வயசுல கத்துக் கொடுத்தாங்க. இது என்னைக்குமே நமக்கு மறக்காது. ஏன்னா இது நம்மளுடைய கை, நம்ம மேல வச்ச கையில கொடுத்து சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் நிமானிக்ஸ். உன்னுடைய அன்றாட வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தோட நீ ரொம்ப ரிலேட் ஆயிக்கிறியோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட நீ படிச்சுக்கிட்டனா அது உனக்கு எங்க இருந்தாலும் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு திரைப்படங்களுடைய பாட்டுகளை எடுத்துக்கலாம், இல்ல திரைப்படங்கள்ல வரக்கூடிய நகைச்சுவை எடுத்துக்கலாம், இல்ல அதுல வரக்கூடிய கற்பனை கதாபாத்திரங்கள் எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை படிக்கும் போது அது அதுவா மாத்தி படி. இப்ப நீ அலாவுதீன் கில்ஜியை பத்தி ஒரு ஹிஸ்டரி படிக்கிறேன்னா, பத்மாவதி படத்துல அலாவுதீன் கில்ஜி யாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை பார்த்து வச்சுட்டேன்னா உனக்கு என்னைக்குமே ஹிஸ்டரி மறக்காது அலாவுதீன் கில்ஜி பத்தி. அப்ப அதை பத்தி கேட்ட டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுவ கதை. அப்ப படம் தான் உன் மனசுல பதியுது, பாட்டு தான் உன் மனசுல பதியுது. கில்லி ரிலீஸ் ஆச்சு 2004 வந்த படம் 2024 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து அதே ஏப்ரல் 17ஆம் தேதி அதே சனிக்கிழமை வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ட். அப்படி வந்த ஒரு படத்தினுடைய பாட்டு வரிகள் அக்கு பேசுறாம உனக்கு மனப்பாடமா இருக்கு. ஏன்னா அது அத்தனை முறை கேட்டிருக்கு, அத்தனை முறை பார்த்திருக்க, அது மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் பாட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வரிகளை எடுத்து நீ ஞாபகம் வச்சுக்கலாம், பாட்டுக்கள்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் எடுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் நிமானிக்ஸ். ஒரு சில விஷயங்களை அந்த பயன்பாடுகளை மாத்திக்கோங்க. இதுதான் முதல் ஐடியா. எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கஷ்டம்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை எளிமையா மாத்து. கஷ்டம் நினைக்கிற ஒரு விஷயத்தை என்னவா மாத்து, எளிமையா மாத்து. யாராவது ஒரு பேரோடைய இல்ல யாராவது ஒரு விஷயத்தோடைய தொடர்பு படுத்திக்கோ. இது முதல் உளவியல் டிப்ஸ். ரெண்டாவது, உணர்ந்து படியுங்க. சும்மா நானும் படிச்சேன், புக்ல 3 லெசன் படிச்சேன், 4 லெசன் படிச்சேன் சார், இன்னைக்கு 5 லெசன் முடிச்சிட்டேன் சார், இது கதை கிடையாது. என்ன படிச்சேன், 2 பேஜ் கூட படி, ஆனா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றது தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுதான் முக்கியம். உணர்ந்து படிக்கலன்னா எந்த ஒரு விஷயமும் வேஸ்ட் தான். ஏன் வந்தாரு, ஒரு கொஸ்டின் வரணும். எதுக்கு வந்தாரு, கொஸ்டின் வரணும். ஓ அப்ப அதுக்காக தான் வந்தாரா அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில் பிறக்கணும். இதை கண்டுபிடிக்கலாம்னா அறிவியல்ல, ஓ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி வரணும். அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருந்திருக்கும்ல, அதே அறிவியல்ல, அதை தேடி கண்டுபிடி. அப்ப எல்லாத்தையுமே உணர்ந்து படி, தெரிஞ்சு படி, தெளிந்து படி.
அது இல்லைன்னா கண்டிப்பா உன்னால பண்ண முடியாது. சோ ரெண்டாவது விஷயம் உணர்ந்து படிங்கள். இது உன்னுடைய லைஃப்ல கொஞ்சம் தான் உதவ போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் நிமானிக்ஸ் பயன்படு. அது ஏன்னா எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் போற வரையுமா உனக்கு அது ஞாபகம் இருக்கணும். அதனால நிமானிக்ஸ் பயன்பாடு யூஸ் பண்ணிக்கோ. உணர்ந்து படிக்கிறது தெளிவா படிச்சா என்னைக்குமே மறக்காதுன்னு சொல்ல வரேன். மூன்றாவது விஷயம் கட்டமைத்தல். இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளைக்கு உனக்கு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு பயன்பட போறதே இந்த கட்டமைத்தல் தான். கட்டமைத்தல்னா என்ன? ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா எடுத்த உடனே எடுத்துன்னு போயிட்டு 7வது ஃப்ளோர் வச்சிருவானுங்களா? அடிமட்டம் பேஸ் கடகால ஒழுங்கா போடணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எழுப்பணும், கிரவுண்ட் ஃப்ளோர் எழுப்பணும், அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு அடுத்தது செகண்ட் ஃப்ளோர், இப்படிதான் பில்டிங் வந்து முன்னே இருக்கும். கட்டமைத்தல் ஃப்ளோ சார்ட் எதுனா ஒரு படம் ஃப்ளோ சார்ட் நீங்க ஸ்கூல் டேஸ்ல பாத்திருப்பீங்க. இதுக்கு அடுத்து இதுதான் வரும், இதுக்கு அடுத்து இதுதான் வரும், இதுக்கு அடுத்து இதுதான் வரும், இல்ல இதுக்கு அடுத்து இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் போகும். சோ ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறேன்னா இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மெத்தட ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இன்னொரு முறை நீ போயிட்டு அதே தியரி அதே கண்டென்ட்ட மறுபடியும் வாசிக்கூடாது. ஒரு நோட்டை எடு, ஃப்ளோ சார்ட் போடு. வம்சங்கள் படிச்சிருப்பீங்க, அடிமை வம்சம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது யார் வந்ததுன்றது தெரியும், அதுக்கு அடுத்தது யார் வந்தது தெரியும். இந்த மாதிரி எழுதி பக்கத்துல அவங்க எந்த வருஷம் வந்தாங்கன்றத நோட் பண்ணி வச்சிரு. அவங்க எப்படி வந்தாங்க, எந்த ஆர்டர்ல வந்தாங்க, அவங்க எந்தெந்த வருஷம் வந்தாங்கன்றத நோட் பண்ணி வச்சுட்டா லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த படம் உனக்கு கதை சொல்லும். படம் பார்த்து கதை சொல்லு கேள்விப்பட்டிருக்கல, அந்த படம் உனக்கு கதை சொல்லும். அவ்வளவுதான். அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தாலே உனக்கு யார் வந்திருக்காங்க, எங்க வந்திருக்காங்க, எதுக்காக அவங்க வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அப்போ எதுக்கு இது பயன்படுதோ இல்லையோ ஹிஸ்டரிக்கு செம்மையா யூஸ் ஆகும் இந்த ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ஃப்ளோ சார்ட் ஒழுங்கா பார்த்து வச்சுக்கோ. ஃப்ளோ சார்ட் படம் இல்லைன்னா ஒரு மாதிரி படங்கள் மாதிரி வரைஞ்சு உனக்கு என்ன புரியுதோ அது ஒரு படம் மாதிரி வரைஞ்சு வச்சுக்கோ அந்த விஷயத்தை படிக்கும்போது. அப்பதான் அது ஞாபகம் இருக்கும். ஒரு நோட்டை போட்டு இந்த விஷயத்தை பண்ணி இது உனக்கு பக்காவா யூஸ் ஆகும் எக்ஸாம் டைம்ல கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்றதுக்கு. அடுத்தது மாற்றம். இது என்ன சார் மாற்றம் அப்படின்னா, இந்த உலகத்திலே மாற்றம் என்ற ஒரு வார்த்தையை தான் நம்மளால மாற்ற முடியாது. கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தையை தான் என்னால மாற்ற முடியாது, மற்றபடி எல்லாத்துக்குமே மாற்றம் என்பது உண்டு. அப்படி மாற்றம் என்று ஒன்று உண்டு இருக்கும் பொழுது மாற்றம் என்ன வகையில நான் மாற்றத்தை ஏற்படுத்துறேன்னா, தொடர்ந்து ஒரே சப்ஜெக்ட படிச்சுட்டு இருக்க கூடாது. அது வந்து லைஃப் என்ன பண்ணிடும், போர் அடிச்சிடும். என்னடா இது காலையில் ஆரம்பிச்ச சாயங்காலம் சமூக அறிவியலே படிக்கிறீங்க, என்ன ஏழவனே ஒண்ணும் புரியல, என்னடா அறிவியல் இவ்வளவு நேரம் படிச்சாலும் ஒரே குழம்புது, என்னடா உளவியலை சுத்தி நானும் தான் போடுறேன், அந்த கணக்குக்கு ஆன்சரே வரல. தொடர்ந்து ஒரே சப்ஜெக்ட் படிச்சா உனக்கே போர் அடிச்சிடும். டெய்லி 3 வேளை இட்லி போட்டா நீ என்ன பண்ணுவ? நைட்டே தூக்கி போட்டுருவ. யார கேட்டு இட்லி போட்ட? மதியமும் தின்ன, காலையிலும் தின்ன, இப்ப நைட்டு வேற தின்ன சொல்றியா அப்படின்னு கோவம் வருமா வராதா? அது போலதான் தொடர்ந்து ஒரே சப்ஜெக்ட் இருக்க கூடாது. மாற்றம் என்பது வேண்டும். ஒரு நாள் எடுத்துக்கிட்டா அந்த ஒரு நாள்ல 3 விதமான பாடங்களையும் மாத்தி மாத்தி படி. காலை அறிவியல், மதியம் சமூக அறிவியல், இரவுக்கு உளவியல், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு மாத்து. இந்த மாதிரி மாத்தி மாத்தி படி. மாற்றம் இருந்தால் மட்டும்தான் உன் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஏதோ ஒண்ணு புதுசா படிக்கிறேன், ஏதோ ஒண்ணு புதுசா தெரிஞ்சுக்க போறோம், மூளை அதுக்கு தகுந்தாற் போல தன்னை ரெடி பண்ணிக்கும். நீ போயிட்டு உட்காந்து அறிவியலே படிச்சுட்டு இருந்தா அறிவியல் தான்டா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன் மைண்ட்ல நீயாவே ஒரு ஃபிக்ஸ் வந்துருவேன். சோ அதனால அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. மாற்றம் என்பது அவசியம். சோ அறிவியல்ல இருந்து சமூக ஷிஃப்ட் ஆகு, அங்க இருந்து உளவியல் மாறி ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டே இரு சப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுல. அப்பதான் உன்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியும், மூளையை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும். மூளை ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு அதுவும் ஆர்வத்தோட செயல்படும். ஓகேவா? மாற்றம் என்பது அவசியம். அடுத்தது வந்து கற்பனை. ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிப்பார். படிக்கும் பொழுது இது இப்படி இருந்திருக்குமோ, இது இப்படி இருந்திருக்குமோ. ஏன்னா கற்பனைகள் ஈஸியா மனசை விட்டு அகலாது, அழியாது. கரெக்டா? உனக்கு வரப்போறவ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்கும் போதே அந்த மாதிரி பொண்ணு இருந்தா அழகா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்கும் போதே உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லா அதே மாதிரி பொண்ணதான் தேடும். அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி கற்பனைகள் ஈஸியா உன் மனதை விட்டோ உன் மூளையை விட்டோ என்ன ஆகாது, அகலாது, அழியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒரு விஷயத்த படிக்கிறேன்னா அதை கற்பனை பண்ணி பாரு. உன்னால எவ்வளவு, ஏன்னா கற்பனைக்கு என்ன காசு கொடுக்க போறியா இல்ல அதுக்கு என்ன விலை இருக்கா? கிடையாது. கற்பனை குதிரையை தட்டி ஓட விடாது. எவ்வளவு தூரம் ஓடுறதோ ஓடட்டும். சோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு இதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டா ஈஸியா உனக்கு என்ன படிக்க வந்து என்ன பண்ண சொல்ல வருது அப்படின்றது உன் மைண்டுக்கு அது ஞாபகப்படுத்திடும். அப்ப கற்பனை வந்து பண்ணு. ஒரு ஹிஸ்டரி படிக்கிறியோ, ஒரு ஜியோகிராஃபி படிக்கிறியோ, இல்ல ஒரு பாலிட்டி படிக்கிறியோ, இப்படிதான் இருக்கும் அரசியல் அமைப்புனா. அப்ப இவங்க எல்லாம் எம்பி எல்லாம் இப்படிதான் உள்ள போவாங்களா? அப்ப எம்பினா வேற யாரும் இல்ல, நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புன இந்த கனிமொழி அவங்க தான் எம்பி. அதுக்கப்புறம் நம்ம வேலூர் தொகுதி எங்களுக்கு வந்து கதிரானந்த் அவர்கள் தான் எம்பி. அப்ப இப்ப நடந்தது எம்பி எலெக்ஷன், இந்த மூஞ்சை தான் நான் எம்பியா செலக்ட் பண்ண போறேன்னா, இந்த மூஞ்சு தான் எனக்காக போய் இந்த சட்டமன்றத்துல பேச போதா, இவங்களுக்கு இவ்வளவு வயசு ஆயிருக்குமா, இவங்களுக்கு இவ்வளவு தகுதி தான் இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்துல கற்பனை பண்ணி வச்சுக்கோ. ஆளுநர்னா யாரு, அவருக்கு என்ன இது, அந்த ஒரு விஷயத்தை ரியல் லைஃபோட கற்பனை பண்ணி அவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டுனா என்னைக்கு கேட்டாலும் அந்த கொஸ்டின் மறக்காது, அது மறக்கவும் போறாது. ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியமானது. 5வது விஷயம்.
6 7 8 10 எல்லாம் டக்கு டக்குன்னு. அடுத்து மன அழுத்தத்தை ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்துங்க. உங்க மூளை இவ்வளவு நேரம் நான் சொன்னது எப்படி எல்லாம் படிக்கலாம், எப்படி எல்லாம் ஒரு புக்கை வச்சு படிக்கலாம், எப்படி எல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படி இதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ல உதவுன்றத சொன்னேன். இது 6வது வந்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். இந்த வேக்கன்சில கண்டிப்பா உள்ள போனாங்க, ஐயோ இதுல வேலை கண்டிப்பா போயிடணும், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மனசுல ஏத்திக்காது, அதை கட்டுப்படுத்து. ஏன்னா நீ ஒரு மன அழுத்தத்தை எந்த அளவுக்கு ஏத்துறியோ அது மூளையை யோசிக்க விடாது தடுத்துரும், மூளையை வந்து எந்த விஷயத்திலயும் அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண விடாம தடுத்துரும். அப்ப மூளையை நீ ஃப்ரீயா விட்டாதான் அது வந்து என்ன பண்ணும், உனக்கு உதவும். சும்மா அவனை இழுத்து பிடிச்சிட்டு மன அழுத்தத்தை வச்சு அவனை இழுத்து பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, மூளை வந்து அவ்வளவுதான், உனக்கு சிறை படிஞ்சிடும், உனக்கு அடிப்படைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதனால இண்டிபெண்டா இருக்க முடியாது, அவ்வளவுதான், போயிடும், மொத்தமா போயிடும். அது அதனால சுதந்திரத்தை இழந்துச்சுன்னா அது உனக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணாது. அதனால மன அழுத்தத்தை குறைங்க. மன அழுத்தத்தை குறைச்சாதான் மூளை தன்னிச்சையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் படிச்சு உனக்கு எப்ப வேணுமோ அந்த டேட்டாவை ஞாபகப்படுத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். சோ மன அழுத்தத்தை முக்கியமா குறையுங்க. எப்படி சார் குறைக்கலாம்? தியானம், யோகா, 2 விஷயத்துல எதனா ஒண்ணு பண்ணு டெய்லியும். ஒண்ணும் இல்ல, காலையில 7:30 படிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அழகா உட்காந்து தியானம் பண்ணு. எந்த விதமான சார் கண்ணு மூணாலே எனக்கு வேற யாரோ வராங்க கனவுல, அது கனவுல வரலாம், காலையில தியானம் பண்ணும் போதெல்லாம் வரப்படாது. அழகா உட்காந்து தியானம் பண்ணு, யோகா பண்ணு. இல்லையா உனக்கு நான் யோகா உடம்பெல்லாம் ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்கு நான் நிறைய யோகாலாம் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஓகே ஃபைன் பண்ணுங்க. ஸோ தியானம் யோகாலாம் பண்ணும்போது உன் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு நான் மாத்திரம் சுவிட்ச் ஓவர் ஆகி போடுங்கன்னு சொன்னா அது உனக்கு ஒரு மூளைக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது தூக்கம். எழுதி போட்டிருப்பேன், தூக்கம், நல்ல உறக்கம். ஒரு 8 மணி நேரம் ஒரு கேண்டிடேட் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நார்மலான ஒரு மேனுக்கு தேவை 8 மணி நேரம் தூக்கம். அது இல்லையா, நான் படிக்கிறதுக்கு எழுதுறேன், சரி அட்லீஸ்ட் 7 மணி நேரம் தூக்கம். அவ்வளவு நீ வந்து உன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நீ வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரையும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நார்மலான தூக்கம் இல்லைன்னா அவனுக்கு மைண்ட் எங்கெங்கேயோ போய் வேலை செய்யும். அது கண்டிப்பா உண்மை, உளவியல் ரீதியான உண்மை இதுதான். ஒரு மனுஷன் கண்டி கொஞ்சம் ஒரு 4-5 நாள் தூங்காம உன் காதுல ஏதோ கத்துற மாதிரி எல்லாம் சவுண்டே கேட்கும், அதெல்லாம் நார்மலாவே நடக்கும். ஓகேவா? சோ அதனால நீங்க தூக்கத்தை பெரும்பாலும் எடுத்துக்கோங்க, தப்பித்தவரை கூட தூங்காம இருந்துடாதீங்க. சோ போன் யூசேஜஸையாவது கம்மி பண்ணிட்டு தயவு செஞ்சு 7 மணி நேரம் மினிமம் தூங்குங்க, மேக்சிமம் 8 மணி நேரம் தூங்குங்க. ஏன்னா அப்பதான் அந்த மூளைக்கான ரெஸ்ட் தேவை. ஏன்னா அதுக்கும் டயர்ட் ஆகும் இல்ல, எவ்வளவுதான் அவனுக்கும் நீ தீனி போடுவான், அவனும் படிச்சு ஞாபகம் வச்சுக்குவான், அவனும் டயர்ட் ஆவான் இல்ல, சோ அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அதனால ஒரு 8 மணி நேரம் அவனுக்கு ரெஸ்ட் இல்ல, ஒரு 7 மணி நேரம் ரெஸ்ட் கொடுங்க, அவன் பாட்டுன்னு அமைதியா இருக்கட்டும். ஓகேவா? அப்பதான் வந்து நீ படிச்ச விஷயங்களையும் எளிதில் உனக்கு அந்த மூளை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இந்தாப்பா நீ படிச்சது ஆன்சர் போடுப்பா அப்படின்னு உனக்கு கொடுத்துரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஆரோக்கியமான உணவு. என்ன சார் ஆரோக்கியமான உணவுன்னு கேக்குறீங்க? ஆமா, காலையில போயிட்டு அந்த எக்ஸாம் கிட்ட நெருங்க உட்காந்து டைட்டா அடிக்கிறது, பிரியாணி, பரோட்டா, சிக்கன், எல்லாம் பொரிச்ச வறுத்த எதுவும் பாக்குறது இல்ல, எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா எடுத்துக்கிறது. சோ அது உடலுக்கும் கேடு, மனசுக்கும் கேடு. பயமா இருந்தா நிறைய சாப்பிட தோணும், அது வேற கதை. ஆனா உடல் மனசுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகள் வேணாம். காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்கோங்க, அது மூளைக்கு வந்து என்ன பண்ணும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும், மூளைக்கு வந்து அது புத்துணர்ச்சிகளை கொடுக்கும். காய்கறிகள் உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அதுதான் முக்கியம். காய்கறிகள் எந்த அளவுக்கு உடம்புக்கு சேர்க்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு முக்கியம். மூளையை வந்து யோசிக்க வைக்கும், ஃப்ரெஷ்ஷா, அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதனால அதை வந்து விட்டுறாதீங்க. சோ ஆரோக்கியமான உணவுகள் எடுங்க. எக்ஸாம் இருக்கிற சமயத்திலேயாவது துரித உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு மேக்சிமம் வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய டே டு டே லைஃப்ல. ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியம். ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது 8வதா தான் சொல்லியிருக்கேன். சோ தூக்கமும் சாப்பாடும் எந்த ஒரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. சோ இதுதான் ஒரு 8 விதமான தகவல்கள். இதை படிச்சது மறக்காம இருக்கிறதுக்கு, படிச்சது ஞாபகம் இருக்கிறதுக்கு, அண்ட் தென் ஒரு ரெகுலர் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணி அந்த எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்றதுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஒரு 8 விதமான உளவியல் டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம், உங்களுடைய எக்ஸாம்ஸை ஈஸியா கிராக் பண்ணலாம். ஓகேவா? சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை சேனலுக்கு. எஸ்ஐ அல்டிமேட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க, வரும் கூடிய விரைவில். ஓகேவா? எதிர்பார்த்து காத்திருங்க. தேங்க்யூ.